பைபிள் சவாலின் 111வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 இராஜாக்கள் 22 முதல் 25 அத்தியாயங்கள் யூதாவின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் காட்டுகிறது. யோசியா ராஜா தேவனுடைய வார்த்தையை மீண்டும் கண்டுபிடித்து மக்கள் உண்மையான ஆராதனைக்கு திரும்ப வழிநடத்துகிறார். ஆனால் அதற்கு பிறகும் மக்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் நடந்ததால் நியாயத்தீர்ப்பு வருகிறது. தேவனுடைய வார்த்தையை அறிதல் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. தேவன் நீதியானவரும் மனந்திரும்புதலை விரும்புகிறவரும் ஆவார். இன்று அவரது வார்த்தைக்கு பதிலளிக்க தயாரான இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 111 of the Bible Challenge. Today's reading from 2 Kings 22 to 25 reveals both revival and downfall in the history of Judah. We see King Hosea bringing powerful reform as he rediscovers God's word and leads the people back to true worship. Yet despite this, the nation eventually falls into judgment because of continued disobedience. This reminds us that knowing God's word should lead to real change in our lives. God's justice is certain, but so is his desire for repentance. Let us begin today with a heart ready to respond to his word. 2 இராஜாக்கள் அதிகாரம் 22. 2 Kings chapter 22. வசனம் 1. யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். Verse 1. Hosea was 8 years old when he began to reign. And he reigned 31 years in Jerusalem. And his mother's name was Jedidah, the daughter of Adiah of Bosked. வசனம் 2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். Verse 2. And he did that which was right in the sight of the Lord, and walked in all the way of David his father, and turned not aside to the right hand or to the left. வசனம் 3. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அச்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி. Verse 3. And it came to pass in the 18th year of King Hosea, that the king sent Shaphan the son of Azaliah, the son of Meshullam, the scribe, to the house of the Lord, saying. வசனம் 4. நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து. Verse 4. Go up to Hilkiah the high priest, that he may sum the silver which is brought into the house of the Lord, which the keepers of the door have gathered of the people. வசனம் 5. பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற வேலைக்காரராகிய. Verse 5. And let them deliver it into the hand of the doers of the work, that have the oversight of the house of the Lord, and let them give it to the doers of the work which is in the house of the Lord, to repair the breaches of the house. வசனம் 6. தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். Verse 6. Unto carpenters, and builders, and masons, and to buy timber and hewn stone to repair the house. வசனம் 7. ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதின் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். Verse 7. Howbeit there was no reckoning made with them of the money that was delivered into their hand, because they dealt faithfully. வசனம் 8.
அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். Verse 8. And Hilkiah the high priest said unto Shaphan the scribe, I have found the book of the law in the house of the Lord. And Hilkiah gave the book to Shaphan, and he read it. வசனம் 9. அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறுதரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். Verse 9. And Shaphan the scribe came to the king, and brought the king word again, and said, Thy servants have gathered the money that was found in the house, and have delivered it into the hand of them that do the work, that have the oversight of the house of the Lord. வசனம் 10. சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். Verse 10. And Shaphan the scribe showed the king, saying, Hilkiah the priest hath delivered me a book. And Shaphan read it before the king. வசனம் 11. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு. Verse 11. And it came to pass, when the king had heard the words of the book of the law, that he rent his clothes. வசனம் 12. ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. Verse 12. And the king commanded Hilkiah the priest, and Ahikam the son of Shaphan, and Achba the son of Michai, and Shaphan the scribe, and Asaiah servant of the kings, saying. வசனம் 13. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளினிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றியெறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். Verse 13. Go ye, inquire of the Lord for me, and for the people, and for all Judah, concerning the words of this book that is found. For great is the wrath of the Lord that is kindled against us, because our fathers have not hearkened unto the words of this book, to do according unto all that which is written concerning us. வசனம் 14. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிக்காமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். Verse 14. So Hilkiah the priest, and Ahikam, and Achba, and Shaphan, and Asai, went unto Huldah the prophetess, the wife of Shallum the son of Tikva, the son of Haraz, keeper of the wardrobe. Now she dwelt in Jerusalem in the college, and they communed with her. வசனம் 15. அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். Verse 15. And she said unto them, Thus saith the Lord God of Israel, Tell the man that sent you to me. வசனம் 16. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதின் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். Verse 16. Thus saith the Lord,
Behold, I will bring evil upon this place, and upon the inhabitants thereof, even all the words of the book which the king of Judah hath read. வசனம் 17. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபமுண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபங்காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். Verse 17. Because they have forsaken me, and have burned incense unto other gods, that they might provoke me to anger with all the works of their hands. Therefore my wrath shall be kindled against this place, and shall not be quenched. வசனம் 18. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். Verse 18. But to the king of Judah which sent you to inquire of the Lord, thus shall ye say to him, Thus saith the Lord God of Israel, as touching the words which thou hast heard. வசனம் 19. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். Verse 19. Because thine heart was tender, and thou hast humbled thyself before the Lord, when thou heardest what I spake against this place, and against the inhabitants thereof, that they should become a desolation and a curse, and hast rent thy clothes, and wept before me, I also have heard thee, saith the Lord. வசனம் 20. ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்களண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதைச் சொல்லுங்கள் என்றாள். இந்த மறுத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். Verse 20. Behold therefore, I will gather thee unto thy fathers, and thou shalt be gathered into thy grave in peace, and thine eyes shall not see all the evil which I will bring upon this place. And they brought the king word again. 2 இராஜாக்கள் அதிகாரம் 23. 2 Kings chapter 23. வசனம் 1. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான், அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது. Verse 1. And the king sent, and they gathered unto him all the elders of Judah and of Jerusalem. வசனம் 2. ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். Verse 2. And the king went up into the house of the Lord, and all the men of Judah and all the inhabitants of Jerusalem with him, and the priests, and the prophets, and all the people, both small and great, and he read in their ears all the words of the book of the covenant which was found in the house of the Lord. வசனம் 3. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். Verse 3. And the king stood by a pillar, and made a covenant before the Lord, to walk after the Lord, and to keep his commandments and his testimonies and his statutes with all their heart and all their soul,
to perform the words of this covenant that were written in this book. And all the people stood to the covenant. வசனம் 4. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிவூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். Verse 4. And the king commanded Hilkiah the high priest, and the priests of the second order, and the keepers of the door, to bring forth out of the temple of the Lord all the vessels that were made for Baal, and for the grove, and for all the host of heaven. And he burned them without Jerusalem in the fields of Kidron, and carried the ashes of them unto Bethel. வசனம் 5. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமைச் சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபங்காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். Verse 5. And he put down the idolatrous priests, whom the kings of Judah had ordained to burn incense in the high places in the cities of Judah, and in the places round about Jerusalem, them also that burned incense unto Baal, to the sun, and to the moon, and to the planets, and to all the host of heaven. வசனம் 6. தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். Verse 6. And he brought out the grove from the house of the Lord, without Jerusalem, unto the brook Kidron, and burned it at the brook Kidron, and stamped it small to powder, and cast the powder thereof upon the graves of the children of the people. வசனம் 7. கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள இலச்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். Verse 7. And he brake down the houses of the Sodomites, that were by the house of the Lord, where the women wove hangings for the grove. வசனம் 8. அவன் யூதாவின் பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியரையும் வரச் சொல்லி கேபா முதல் பெயர்செபா மட்டும் ஆசாரியர்கள் தூபங்காட்டி இருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுகவாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். Verse 8. And he brought all the priests out of the cities of Judah, and defiled the high places where the priests had burned incense, from Geber to Beersheba, and brake down the high places of the gates that were in the entering in of the gate of Joshua the governor of the city, which were on a man's left hand at the gate of the city. வசனம் 9. மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமிலிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். Verse 9. Nevertheless the priests of the high places came not up to the altar of the Lord in Jerusalem, but they did eat of the unleavened bread among their brethren. வசனம் 10. ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பீத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. Verse 10. And he defiled Tophath, which is in the valley of the children of Hinnom, that no man might make his son or his daughter to pass through the fire to Molech. வசனம் 11. கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலெக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின்
ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகட்டி சூரியனின் இரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். Verse 11. And he took away the horses that the kings of Judah had given to the sun. At the entering in of the house of the Lord, by the chamber of Nathan-Melech the chamberlain, which was in the suburbs, and burnt the chariots of the sun with fire. வசனம் 12. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிராகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கேயிருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். Verse 12. And the altars that were on the top of the upper chamber of Ahaz, which the kings of Judah had made, and the altars which Manasseh had made in the 2 courts of the house of the Lord, did the king beat down, and break them down from thence, and cast the dust of them into the brook Kidron. வசனம் 13. எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலொமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி. Verse 13. And the high places that were before Jerusalem, which were on the right hand of the mount of corruption, which Solomon the king of Israel had built for Ashtoreth the abomination of the Zidonians, and for Chemosh the abomination of the Moabites, and for Milcom the abomination of the children of Ammon, did the king defile. வசனம் 14. சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். Verse 14. And he brake in pieces the images, and cut down the groves, and filled their places with the bones of men. வசனம் 15. இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையைச் சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரகத்தோப்பையும் சுட்டெரித்தான். Verse 15. Moreover the altar that was at Bethel, and the high place which Jeroboam the son of Nebat, who made Israel to sin, had made, both that altar and the high place he brake down, and burned the high place, and stamped it small to powder, and burned the grove. வசனம் 16. யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். Verse 16. And as Hosea turned himself, he spied the sepulchres that were there in the mount, and sent, and took the bones out of the sepulchres, and burned them upon the altar, and polluted it, according to the word of the Lord which the man of God proclaimed. Who proclaimed these words? வசனம் 17. அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு, அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். Verse 17. Then he said, What title is that I see? And the men of the city told him, It is the sepulchre of the man of God, which came from Judah, and proclaimed these things that thou hast done against the altar of Bethel. வசனம் 18. அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொடவேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். Verse 18.
And he said, Let him alone, let no man move his bones. So they let his bones alone, with the bones of the prophet that came out of Samaria. வசனம் 19. கர்த்தருக்கு கோபமுண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்குச் செய்து. Verse 19. And all the houses also of the high places that were in the cities of Samaria, which the kings of Israel had made to provoke the Lord to anger, Hosea took away, and did to them according to all the acts that he had done in Bethel. வசனம் 20. அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். Verse 20. And he slew all the priests of the high places that were there upon the altars, and burned men's bones upon them, and returned to Jerusalem. வசனம் 21. பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். Verse 21. And the king commanded all the people, saying, Keep the Passover unto the Lord your God, as it is written in the book of this covenant. வசனம் 22. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. Verse 22. Surely there was not holden such a Passover from the days of the judges that judged Israel, nor in all the days of the kings of Israel, nor of the kings of Judah. வசனம் 23. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. Verse 23. But in the 18th year of King Hosea, wherein this Passover was holden to the Lord in Jerusalem. வசனம் 24. ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். Verse 24. Moreover they, workers with familiar spirits, and the wizards, and the images, and the idols, and all the abominations that were spied in the land of Judah and in Jerusalem, did Hosea put away, that he might perform the words of the law which were written in the book that Hilkiah the priest found in the house of the Lord. வசனம் 25. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதைச் சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதுமில்லை. Verse 25. And like unto him was there no king before him, that turned to the Lord with all his heart, and with all his soul, and with all his might, according to all the law of Moses. Neither after him arose there any like him. வசனம் 26. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபமுண்டாக்கின சகல காரியங்களினிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல். Verse 26. Notwithstanding the Lord turned not from the fierceness of his great wrath, wherewith his anger was kindled against Judah, because of all the provocations that Manasseh had provoked him withal. வசனம் 27. நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்துவிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
Verse 27. And the Lord said, I will remove Judah also out of my sight, as I have removed Israel, and will cast off this city Jerusalem which I have chosen, and the house of which I said, My name shall be there. வசனம் 28. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 28. Now the rest of the acts of Hosea, and all that he did, are they not written in the book of the chronicles of the kings of Judah? வசனம் 29. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். Verse 29. In his days Pharaoh Necho king of Egypt went up against the king of Assyria to the river Euphrates. And King Hosea went against him, and he slew him at Megiddo, when he had seen him. வசனம் 30. மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். Verse 30. And his servants carried him in a chariot dead from Megiddo, and brought him to Jerusalem, and buried him in his own sepulchre. And the people of the land took Jehoahaz the son of Hosea, and anointed him, and made him king in his father's stead. வசனம் 31. யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். Verse 31. Jehoahaz was 23 years old when he began to reign, and he reigned 3 months in Jerusalem. And his mother's name was Hamutal, the daughter of Jeremiah of Libnah. வசனம் 32. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 32. And he did that which was evil in the sight of the Lord, according to all that his fathers had done. வசனம் 33. அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமா தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாகச் சுமத்தி. Verse 33. And Pharaoh Necho put him in bands at Riblah in the land of Hamath, that he might not reign in Jerusalem, and put the land to a tribute of 100 talents of silver, and a talent of gold. வசனம் 34. யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். Verse 34. And Pharaoh Necho made Elakim the son of Hosea king in the room of Hosea his father, and turned his name to Jehoiakim, and took Jehoahaz away, and he came to Egypt, and died there. வசனம் 35. அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். Verse 35. And Jehoiakim gave the silver and the gold to Pharaoh, but he taxed the land to give the money according to the commandment of Pharaoh. He exacted the silver and the gold of the people of the land, of every one according to his taxation, to give it unto Pharaoh Necho. வசனம் 36. யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து
11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெத்தாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுதாள். Verse 36. Jehoiakim was 25 years old when he began to reign. And he reigned 11 years in Jerusalem. And his mother's name was Zebudah, the daughter of Pedi of Ruma. வசனம் 37. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 37. And he did that which was evil in the sight of the Lord, according to all that his fathers had done. 2 இராஜாக்கள் அதிகாரம் 24. 2 Kings chapter 24. வசனம் 1. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனைச் சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். Verse 1. In his days Nebuchadnezzar king of Babylon came up, and Jehoiakim became his servant 3 years. Then he turned and rebelled against him. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். Verse 2. And the Lord sent against him bands of the Chaldees, and bands of the Syrians, and bands of the Moabites, and bands of the children of Ammon, and sent them against Judah to destroy it, according to the word of the Lord, which he spake by his servants the prophets. வசனம் 3. மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களினிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. Verse 3. Surely at the commandment of the Lord came this upon Judah, to remove them out of his sight, for the sins of Manasseh, according to all that he did. வசனம் 4. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்கச் சித்தமில்லாதிருந்தார். Verse 4. And also for the innocent blood that he shed, for he filled Jerusalem with innocent blood, which the Lord would not pardon. வசனம் 5. யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 5. Now the rest of the acts of Jehoiakim, and all that he did, are they not written in the book of the chronicles of the kings of Judah? வசனம் 6. யோயாக்கீம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 6. So Jehoiakim slept with his fathers, and Jehoiachin his son reigned in his stead. வசனம் 7. எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். Verse 7. And the king of Egypt came not again any more out of his land. For the king of Babylon had taken from the river of Egypt unto the river Euphrates all that pertained to the king of Egypt. வசனம் 8. யோயாக்கீன் ராஜாவாகிறபோது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நேகுஸ்தாள். Verse 8. Jehoiachin was 18 years old when he began to reign, and he reigned in Jerusalem 3 months. And his mother's name was Nehushta, the daughter of Elnathan of Jerusalem. வசனம் 9. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 9. And he did that which was evil in the sight of the Lord, according to all that his father had done.
வசனம் 10. அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. Verse 10. At that time the servants of Nebuchadnezzar king of Babylon came up against Jerusalem. And the city was besieged. வசனம் 11. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். Verse 11. And Nebuchadnezzar king of Babylon came against the city, and his servants did besiege it. வசனம் 12. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். Verse 12. And Jehoiachin the king of Judah went out to the king of Babylon. He, and his mother, and his servants, and his princes, and his officers, and the king of Babylon took him in the 8th year of his reign. வசனம் 13. அங்கேயிருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு. Verse 13. And he carried out thence all the treasures of the house of the Lord, and the treasures of the king's house, and cut in pieces all the vessels of gold which Solomon king of Israel had made in the temple of the Lord, as the Lord had said. வசனம் 14. எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. Verse 14. And he carried away all Jerusalem, and all the princes, and all the mighty men of valor, even 10,000 captives, and all the craftsmen and smiths. None remained, save the poorest sort of the people of the land. வசனம் 15. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். Verse 15. And he carried away Jehoiachin to Babylon, and the king's mother, and the king's wives, and his officers, and the mighty of the land. Those carried he into captivity from Jerusalem to Babylon. வசனம் 16. இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1,000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். Verse 16. And all the men of might, even 7,000, and craftsmen and smiths 1,000, all that were strong and apt for war, even them the king of Babylon brought captive to Babylon. வசனம் 17. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேரிட்டான். Verse 17. And the king of Babylon made Mattaniah his father's brother king in his stead, and changed his name to Zedekiah. வசனம் 18. சிதேக்கியா ராஜாவாகிறபோது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். Verse 18. Zedekiah was 21 years old when he began to reign, and he reigned 11 years in Jerusalem. And his mother's name was Hamutal, the daughter of Jeremiah of Libnah. வசனம் 19. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 19.
And he did that which was evil in the sight of the Lord, according to all that Jehoiakim had done. வசனம் 20. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். Verse 20. For through the anger of the Lord it came to pass in Jerusalem and Judah, until he had cast them out from his presence, that Zedekiah rebelled against the king of Babylon. 2 இராஜாக்கள் அதிகாரம் 25. 2 Kings chapter 25. வசனம் 1. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். Verse 1. And it came to pass in the 9th year of his reign, in the 10th month, in the 10th day of the month, that Nebuchadnezzar king of Babylon came, he and all his host, against Jerusalem, and pitched against it, and they built forts against it round about. வசனம் 2. அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷமட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. Verse 2. And the city was besieged unto the 11th year of King Zedekiah. வசனம் 3. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. Verse 3. And on the 9th day of the 4th month the famine prevailed in the city, and there was no bread for the people of the land. வசனம் 4. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் இராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். Verse 4. And the city was broken up, and all the men of war fled by night by the way of the gate between 2 walls, which is by the king's garden. Now the Chaldees were against the city round about, and the king went the way toward the plain. வசனம் 5. கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவமெல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. Verse 5. And the army of the Chaldees pursued after the king, and overtook him in the plains of Jericho, and all his army was scattered from him. வசனம் 6. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து. Verse 6. So they took the king, and brought him up to the king of Babylon to Riblah, and they gave judgment upon him. வசனம் 7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். Verse 7. And they slew the sons of Zedekiah before his eyes, and put out the eyes of Zedekiah, and bound him with fetters of brass, and carried him to Babylon. வசனம் 8. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து. Verse 8. And in the 5th month, on the 7th day of the month, which is the 19th year of King Nebuchadnezzar king of Babylon, came Nebuzaradan, captain of the guard, a servant of the king of Babylon, unto Jerusalem. வசனம் 9. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும்
பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்துவிட்டான். Verse 9. And he burnt the house of the Lord, and the king's house, and all the houses of Jerusalem, and every great man's house burnt he with fire. வசனம் 10. காவல் சேனாபதியோடிருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமைச் சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். Verse 10. And all the army of the Chaldees, that were with the captain of the guard, break down the walls of Jerusalem round about. வசனம் 11. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடிவந்துவிட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். Verse 11. Now the rest of the people that were left in the city, and the fugitives that fell away to the king of Babylon, with the remnant of the multitude, did Nebuzaradan the captain of the guard carry away. வசனம் 12. தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடுங்குடிகளாகவும் விட்டிருந்தான். Verse 12. But the captain of the guard left of the poor of the land to be windressers and husbandmen. வசனம் 13. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கலத் தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். Verse 13. And the pillars of brass that were in the house of the Lord, and the bases, and the brazen sea that was in the house of the Lord, did the Chaldees break in pieces, and carried the brass of them to Babylon. வசனம் 14. செப்புச்சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூபகலசங்களையும் ஆராதனைக்கடுத்த சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். Verse 14. And the pots, and the shovels, and the snuffers, and the spoons, and all the vessels of brass wherewith they ministered, took they away. வசனம் 15. சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூபகலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். Verse 15. And the firepans, and the bowls, and such things as were of gold, in gold, and of silver, in silver, the captain of the guard took away. வசனம் 16. சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பணிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. Verse 16. The 2 pillars, 1 sea, and the bases which Solomon had made for the house of the Lord. The brass of all these vessels was without weight. வசனம் 17. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதின் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கலத் தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம்பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதின் பின்னலும் அதைப்போல் இருந்தது. Verse 17. The height of the one pillar was 18 cubits, and the chapiter upon it was brass, and the height of the chapiter 3 cubits, and the wreathen work, and pomegranates upon the chapiter round about, all of brass, and like unto these had the second pillar with wreathen work. வசனம் 18. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் இரண்டாம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். Verse 18. And the captain of the guard took Sarah the chief priest, and Zephaniah the second priest, and the 3 keepers of the door. வசனம் 19. நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவச்சம்பிரதியையும்
தேசஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். Verse 19. And out of the city he took an officer that was set over the men of war, and 5 men of them that were in the king's presence, which were found in the city, and the principal scribe of the host, which mustered the people of the land, and 60 men of the people of the land, that were found in the city. வசனம் 20. அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். Verse 20. And Nebuzaradan captain of the guard took these, and brought them to the king of Babylon to Riblah. வசனம் 21. அவர்களை பாபிலோன் ராஜா ஆமா தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். Verse 21. And the king of Babylon smote them, and slew them at Riblah in the land of Hamath. So Judah was carried away out of their land. வசனம் 22. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகீகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். Verse 22. And as for the people that remained in the land of Judah, whom Nebuchadnezzar king of Babylon had left, even over them he made Gedaliah the son of Ahikam, the son of Shaphan, ruler. வசனம் 23. பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவச் சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரேயாவின் குமாரன் யோகனானும் நெத்தோப்பாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செராயாவும் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. Verse 23. And when all the captains of the armies, they and their men, heard that the king of Babylon had made Gedaliah governor, there came to Gedaliah to Mizpah, even Ishmael the son of Nethaniah, and Johanan the son of Kara, and Sarah the son of Tanhamath the Netophathite, and Jazaniah the son of Amachathite, they and their men. வசனம் 24. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். Verse 24. And Gedaliah swore to them, and to their men, and said unto them, Fear not to be the servants of the Chaldees, dwell in the land, and serve the king of Babylon, and it shall be well with you. வசனம் 25. 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடே கூட வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். Verse 25. But it came to pass in the 7th month, that Ishmael the son of Nethaniah, the son of Elishma, of the seed royal, came, and 10 men with him, and smote Gedaliah, that he died, and the Jews and the Chaldees that were with him at Mizpah. வசனம் 26. அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். Verse 26. And all the people, both small and great, and the captains of the armies, arose, and came to Egypt, for they were afraid of the Chaldees. வசனம் 27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. Verse 27.
And it came to pass in the 37th year of the captivity of Jehoiachin king of Judah, in the 12th month, on the 27th day of the month, that Evil-Merodach king of Babylon in the year that he began to reign did lift up the head of Jehoiachin, king of Judah out of prison. வசனம் 28. அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து. Verse 28. And he spake kindly to him, and set his throne above the throne of the kings that were with him in Babylon. வசனம் 29. அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடிருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். Verse 29. And changed his prison garments. And he did eat bread continually before him all the days of his life. வசனம் 30. அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. Verse 30. And his allowance was a continual allowance given him of the king, a daily rate for every day, all the days of his life. பைபிள் சவாலின் 111வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அது நமது செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கற்றோம். யோசியாவின் வாழ்க்கை கீழ்ப்படிதலின் சக்தியை காட்டுகிறது. ஆனால் யூதாவின் வீழ்ச்சி தேவனை புறக்கணிப்பதின் விளைவுகளை எச்சரிக்கிறது. தேவன் பொறுமையுள்ளவர், ஆனால் அவரது நியாயம் சரியான நேரத்தில் வரும். நாம் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்து தாமதிக்காமல் அவரிடம் சரியாக வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் அவரது சத்தியத்தோடு நமது வாழ்க்கையை ஒப்பிட ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் எந்த மாற்றத்தை செய்யப் போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக விசுவாசத்தில் வளர்வோம். Day 111 of our Bible challenge is complete. Today we learned that hearing God's word is not enough unless it transforms our actions. Hosea's life shows the power of obedience, while Judah's fall warns us of the consequences of ignoring God. God is patient, but his justice will come at the right time. Let us choose to live in obedience and not delay in making things right with him. Each day is a chance to align our lives with his truth. What change will you make today after hearing his word? Share and grow together in faith. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.